என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நான் வந்து சமைக்கிறேன். சதீஷ் தான் வந்து இட்லி ஊத்தி வச்சாரு இப்பதான். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரைட் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃப்ரைட் இட்லிக்காக பண்ணோம்னா நீங்க வெங்காயம் நறுக்கி வைங்கன்னு அவரே நறுக்கிட்டாரு. வெங்காயம் செம்ம பொடி பொடியா சூப்பரா இருக்கு. இப்பதானே நான் சொன்னேன் நீங்க தான் நறுக்கிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி ஊத்தி வைங்க அப்படின்னு சொன்னா அவரும் இட்லி ஊத்தி வச்சிட்டாரு. சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரைட் இட்லி பண்ண வேண்டியதுதான் அப்படின்றதுனால இதோ ஃப்ரைட் இட்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வந்து இட்லியை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து உப்பு போட்ட இட்லி, அதனால இது கொடுக்கக்கூடாது. அது தனியாக உப்பு போடாத இட்லி வந்து எங்கள் ஆளுக்கு வாங்கி வச்சிருக்கோம். ஐ மீன் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால மேடம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் வெயிட் பண்ணுவாங்க. எதனா எங்க அது ஏதாவது சிந்துனது செதனுக்கு டப்புன்னு லபக்குன்னு கழுவிக்கலாம். அன்னைக்கு என்ன பண்ணேன், ஒரு நாள் இது பண்ணேன், வடை தெரியாம ஒரு வடை எடுக்கும் போது டப்பான்னு கீழே விழுந்துச்சு. அவ்வளவு சூடு, வாயில வச்சுட்டு சூடு நம்மளே போயிட்டா. சொன்னது வாயா என்ன பண்ணா உன்னதான் கலாய்க்கிறோமா? இதுவரை பரவாயில்ல. இவ்வளவு நேரம் எக்கிக்கிட்டு அங்க பாத்துட்டு இருந்தா இல்லம்மா. நமக்கு வந்துட்டு எங்க சாப்பாட்டுல வாய வச்சு அன்னைக்கு என்ன பாச்சு நீங்க வெங்காயம் நறுக்கி வச்சும் போது அதுல எகிருச்சு. அப்படியே எகிரி என்னாச்சு? வெங்காயத்தை ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஆக்சுவலி வெங்காயத்தை தொட்டுட்டால என்ன பண்ண இல்ல தொடல எகிருச்சு. என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே எகிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க மேடம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாருங்க எல்லா இட்லியும் பாத்தீங்களா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரைட் இட்லி பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இதுலயே மிளகா பொடி இருக்குல்ல, அதை போட்டு ஒரு டாஸ் பண்ணிட்டு அப்படியே மொறு மொறுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். நல்லா காமிக்கிறேன். இது சதீஷ் வந்து என்னது எப்படி இருக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கா? ஏய் என்ன இங்க எவ்வளவு யாருக்கு அதை நக்கிக்கிட்டு இருக்க கைய? இன்னும் வேணுமா அதுக்கு? வாலாட்டு சும்மா வாலாட்டுனா வாலாட்டுவாளா? சும்மா வாலாட்டுனா வாலாட்டுக்கியாடி? கட் பண்ணிட்டா ஆச்சா? தக்காளியா? யா தக்காளி. ஸோ வெங்காயம் நறுக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதங்கி இதுவானதுக்கப்புறம் நான் வந்து இது பெல் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெல் பெப்பரும் போட்டுடலாம். சும்மா நல்லா இருக்கும். மணி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிளானே இல்லை. யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக பிளான் பண்ண மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பிளான் இல்லை. இப்படி உட்காந்து பாருங்க நான் எப்படி சமைக்கிறது. உண்மையிலே நான் எப்படிமா சமைக்கிறது? தேங்க்யூ. ஏய் என் கையிலேயே எட்டி பார்க்கும் உங்களுக்கு கையில் நான் எதனா வச்சுக்கிட்டு இருக்க போறேன். கையை நச்சு நச்சு மிளகா பொடி போட்டிருக்கியா? மஞ்சள் பொடி மிளகா பொடி என்ன இத்தோட்ட இட்லி இருக்கு? அவ்வளோ இருக்கு அங்க பாருங்க. ஏய் ஆக்சுவலி 2 தட்டு இட்லிப்பா. என்னப்பா இத்தனோண்டு இட்லின்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்க போல இருக்க. சரி. ஸோ என்ன பிளான் இன்னைக்கு? இன்னைக்கு சாட்டர்டே. வெளில ஒரே மழை. யா நேற்று கொஞ்சம் வெதர் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இவ வந்து நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. நேற்று நம்ம லாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லாட்ல யார் வந்தா சொல்லுங்க. நேற்று வந்து பக்கத்து வீட்டு நாய் வந்து ஓடி வந்துச்சு இங்க லாட்ல. எனக்கு அனுப்புவீங்களா? நான் வீடியோல போடுறேன்.
என்ன வீடியோ கிளிப்பு இதில் செக்யூரிட்டி கேமராவில் தான் இருக்கும் நினைக்கிறேன். எடுத்து அனுப்புங்க. சொல்லுங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அங்கே பின்னால் போய் அவங்க இதில் தேடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வழியை பூந்து ஓடி வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ள. அப்புறம் இந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு வேற அந்த இதில். இதுல என்னன்னா விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டு வீட்டுல இருந்தேன். நம்மளது எப்பவுமே பக்கத்து வீட்டு ஆண்டி நோட்டம் விடுவார்ல. சரி அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மேலே போனேன் ஏதாச்சும் அந்த ஸ்க்ரீனை கர்டன் ஓப்பன் பண்ண பார்த்தா அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பின்னால. பார்த்தா இந்த நாய் நம்ம நாட்டில் இருந்தா கிடுகிடு நாடு தலை தெறிக்க ஓடி வந்து ஆண்டியை கூப்பிட்டு பாருங்க நாய் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷேர் அனுப்பிச்சு விட்டேன். பிடிச்சிட்டு அது காட்டுக்குள்ள போகுது. குட்டி நாய் தான் நாங்க பாத்துக்கோம். குட்டி நாய்னா சைஸ் ஸ்மாலரா இருக்கும். ஆனா அது வந்து வயசான நாய். அவங்க வீட்டுல இருக்கிறது வந்து வயசான நாய். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரொம்ப தூரம்லாம் போகாதுன்னு. அது ஏதோ மூந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. சரி எனக்கு பயமா இருந்தது. எனக்கு கொஞ்சம் நாய் இவ வந்து நம்ம வளர்க்கறதுனால எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை. பின்னால மெரிச்சு வச்சிருக்கா, பின்னால உட்காந்துருக்கா மெரிச்சு வச்சிருக்கா, பயம் இல்லை. இவளே வந்து கொஞ்சம் ரொம்ப உருன்னானா கொஞ்சம் நான் பயந்துருவேன். அது வந்து சரி என்ன இருந்தாலும் வந்து எல்லாம் ஆயிட போகுது இந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் எடுத்துட்டு போயிட்டு வா வா வான்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டேன். வந்துருச்சு கிட்ட. ஒரு ட்ரீட்டு கொடுத்தேன். கொடுத்த உடனே அதாவது புட்டு கொடுத்தேன். அப்படியே கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்டை வந்து சாப்பிட்டுருச்சு. இந்தியன் ஃபுட்லாம் பிடிக்குமா அதுக்கு? இந்தியன் ஃபுட் எல்லாம் இல்ல, கடையில வாங்கின ட்ரீட் தானே. புட்டு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிச்சு என் கையில இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரீட் இருக்குன்னு. அப்படின்னு ஒண்ணு கத்திச்சு பாருங்க. நாங்க பயந்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு ஓடு அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லம்மா ஒரு கத்திச்சு பாருங்க. சீரியஸ்லி நான் ஒரு நிமிஷம் ஐயோ ஏய் இறக்கப்பட்டு போய் என்ன சாவடிச்சிடாதீங்கடா, என்னாலலாம் இந்த நாய்க்கடியெல்லாம் தாங்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐயோ சின்ன வயசுலலாம் இவ்வளோ நாய் என்ன தப்பி இருக்குது தெரியுமா? ரொம்ப பயம் எனக்கு. எப்படி கூப்பிட சொல்றீங்க? அதான் அந்த இட்லி தட்டிலேயே வச்சிருக்கேன். ஸோ தட் இன்னொரு தட்டு எடுத்து கழுவு வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படியே இட்லி தட்டிலேயே வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இரும்பு கடையில ரொம்ப நேரம் விட முடியாது. அப்புறம் அந்த ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல் வரும். அதனால அதுல லைட்டா தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தட் நல்லா அது வேங்கட்டும். அவ்வளவுதான். வெந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ கீழே இருக்கிறதே ரொம்ப பயமா இருக்குது. இவன் மேல எதனா சூடா பற்ற போதுன்ட்டு லாவமாவும் இருக்கு. அதனால தான் நான் அந்த ரூம்ல போடுவேன். சரி எனக்கு மறந்து போயிட்டேன் அந்த ரூம்ல போடுறதுக்கு. ஏன்னா அந்த ரூம்ல போட்டோம்னா சேஃபா இருப்பா. இல்லைன்னா இவன் நம்ம கால்கிட்டே இருக்காளா. சீரியஸ்லி கொஞ்சம் பயமா இருக்கு. அடுப்பு இன்னைக்கு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கிளீனிங் தாங்க. என்னப்பா மாம்ஸ், என்ன மாம்ஸ் கூடுறீங்க? உங்க மேட்ச் தான் நீங்க நடக்கல, வீடு கிளீனிங் இறங்கிடலாம். ஓகே நான் அடுப்பு கிளீன் பண்ணிடுறேன். நீங்க என்ன கிளீன் பண்ண போறீங்க? வீடு ஃபுல்லா தொடச்சு விட்டுறேன். இல்ல அது வேண்டாம். அது நான் வந்து நான் பண்ணிக்கிறேன். பொட்டில வர இது பண்ணு. எனக்கு இது பண்ணிட்டாங்க பாத்ரூம் சார். நீங்க ஒரு பாத்ரூம் நான் ஒரு பாத்ரூம் எடுத்துருவோம். ஓகே ஒரே ஒருத்தரா பண்ணலாம். அதனால ஒரு பாத்ரூம் எல்லாரும் நான் பண்ணிடுறேன். ஓகே நீங்களே எல்லா பாத்ரூமும் பண்ணிடுங்க. சரி அப்ப சதீஷ் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம். நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்ன மாம்சிவ ஏதோ பெரிய ஐட்டத்துக்கு நிக்கிறாங்க இருக்கு. இதெல்லாம் குடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. பெல் பேப்பர் குடுக்க கூடாதுலப்பா. எந்த பேப்பரும் குடுக்க கூடாது. சானோ சான்வி இது எதனா ஐட்டம் கீழே விழுமா நம்ம போய் லபக்குன்னு கவி ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏ தள்ளுடி மூ 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 சாமி.
சீரியஸ்லி ஒரு 2 வயசு குழந்தைய வச்சுட்டு சமைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும். பாவமாவும் இருக்கு இல்லப்பா. கிரேட்ல கொண்டாட தள்ளிட்டா சாப்பிட்ற வரைக்கும் மேல எதுனா விழுந்துரும் அந்த மாதிரி பயமாவும் இருக்கு. சூடா இருக்கு. ஏய் சோனா எல்லா நாயும் இப்படிதான் பண்ணணுமா இல்ல இந்த லைக் நம்ம கிட்ட இருக்க இந்த பிரீட் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க, அதாவது இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். இது வந்து இவ வந்து கோல்டன் டூடல் F1 BB. ஸோ இவ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ ஷெட்டே ஆக மாட்டான், முடியெல்லாம் கொட்ட மாட்டா. ஸோ வாரும்போது லைட்டா வரும், ஒரு வாட்டி வரும், ஒரு வாட்டி வராது இல்லப்பா. ரொம்ப லைட்டா வருங்க. மேபி வயசானதுக்கு அப்புறம் கொட்டுவான்னு நினைக்கிறேன். இப்ப கொட்டல. ஏய் இது உழுறதெல்லாம் தின்னுட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க சொல்லுங்க, எல்லா நாயும் இந்த மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு பண்ணுவாங்களா அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி கோல்டன் டூடலே வச்சிருந்தாலும் கோல்டன் டூடல் இப்படி பண்ணுமான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை இவ பண்றாளா இல்ல கேர்ள்னால இப்படி பண்றாளா அப்படின்றது எனக்கு தெரியல. சமையக்கட்டிலே இருக்கா? இல்ல நம்ம எங்க இருக்கோமோ அங்கதான் இருப்பா. நாங்க உட்காந்துருந்தோம்னா அங்கதானே இப்ப உட்காந்துருந்தா. நான் கூட வந்து ரொம்ப குடும்ப பொறுப்பா வந்து சமையக்கட்டிலே இருக்காங்க. ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கிச்சன் செட் பண்ணி கொடுங்க, சமைச்சிட்டோம். சான்வி நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா வந்து அவங்க நாய்க்குட்டிக்கு வந்துட்டு சமைக்க கத்துக்கிட்டாங்க. 50,000 டாலர் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம்ப்பா. கல்யாணமா? எங்க? யூஎஸ்ல தான் இதெல்லாம் நடக்கும். நான் தான் யோசிச்சேன், நான் இவனுங்களுக்கே 50,000 டாலர் செலவு பண்ணுவானான்னு தெரியல. எனக்கே அவ்வளவு ஆச்சரியம் தெரியல. 50,000 டாலர்னா எவ்வளவு தெரியும்ல நம்ம ஊர் பணத்துக்கு? ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். மாம்ஸ் நமக்கே கோவில தான் நடந்தது. ஏய் அது தின்னாதடி. மூவ் சாமி மூவ். என்னப்பா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. இதுல வந்து நம்ம பெல் பெப்பர் போட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரைட் இட்லியா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரைட் இட்லியை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய ஃப்ரைட் இட்லி ரெடி. இது லைட்டா குக் ஆகணும், அப்பதான் வந்துட்டு அந்த சங்கியா அப்படியே ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கிறிஸ்பியா. அவ்வளோதான் விரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்க என்ன மாம்ஸ் பிளான் இன்னைக்கு? ஒரு பிளானும் இல்லை இன்னைக்கு, ஃபுல்லா ரெஸ்ட் தான். ரெஸ்டா? நான் ஏதோ கிளீனிங்க்குலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒரு ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சன்னுக்கு ஏது சண்டே நம்ம வந்து ஜோடியா நாங்க வந்து இது கூட கொண்டாடலங்க. அது பேர் என்னது, வேலண்டைன்ஸ் டே கூட இந்த வருஷம் கொண்டாடல. நாங்க அதே வந்துட்டு யூஸ்வலா ஓரளவுக்காவது பண்ணுவோம், கேக்காவது வெட்டி. இந்த வருஷம் அது கூட இல்லை. அன்னைக்கு தான் பார்த்து இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்னு ஸ்கூல் ஈவெண்ட்டா போட்டு தள்ளானுங்க இந்த வாட்டி. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஐ மீன் அது கடைசியாக கலந்துடணும். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆக்சுவலி. இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃப்ரைட் இட்லி. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் தானே கேட்டீங்க? நான் கேட்டேன் ஃப்ரைட் இட்லி, நீங்கள் தானே கேட்டீங்க? ஆமாம். அப்புறம் சாப்பிட்டு சொல்கிறேன்றீங்க. நான் கூட சொன்னேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா, 10 மணி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணிடலான்ற மாதிரி தான் நானே சொன்னேன். இருளல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சரி சூப்பர். உப்பு காரம்லாம் நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த பெல் பெப்பர் போடுறதுக்கு முன்னாடி. இந்த ஊர்ல நம்ம ஊர்ல கேப்சிகம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல வந்து இது பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை.
ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கல 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 கலன்னு சவுண்ட் கேட்குறீங்களா? வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மத்தியானம் சாம்பார் அண்ட் வடை தான் லஞ்ச். நேற்று பீன்ஸ் பொரியல், வடை, சாம்பார் எல்லாம் செமையாக அசத்தியாச்சு. அவ்வளோதாங்க. பாருங்க, இது ஒரு கலந்துன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் மறக்காம. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இதை போடணும், இல்லைன்னா வந்து இந்த இட்லி வந்து சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது சாகி ஆகாமல் இருக்குங்களா, அதனால் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். ஸோ எண்ணெய் வேண்டான்றவங்க வேணா ஏர் ஃப்ரையரில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை. அவ்வளோதான் ஆச்சு. ஆல் டன். சரிம்மா, சாப்பிடலாமா? யா, ஓகே, பாய் பாய். இல்லை நம்ம இன்னைக்கு கிளீனிங் போது மீட் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் அதை முடிச்சிடலாம். சாப்பிட்டு சூப்பர் செமையாக இருக்கு பாருங்க. எப்படி நல்ல பெல் பெப்பர் வாசனை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி மாம்ஸ் இருக்கு? செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நடு கிரன்ச் வரும். ஆனால் நான் சொல்கிறேன், செஞ்சுட்டு உடனே சாப்பிடணும், இல்லைன்னா அந்த இட்லியை போடாமல் இருக்குங்க. கடைசியாக சாப்பிடும் போது போடுங்க. சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஸோ என்ன படம் இது? ஆறாமலை படம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கான்ட்டு. என்ன மாம்ஸ்? நல்லா தூங்குது. அவளை திட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இவ்வளோ நாள் கிறிஸ்டியனிச்சு திட்டிட்டு இருந்தீங்க, இப்போ அவளை திட்டுறீங்க. வேற என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியல, படிக்கணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ ஜம்முன தூங்கிட்டு இருக்குது. ஏய், செம்ம தூக்கம்ப்பா. அங்கே பாருங்கண்ணே, கையெல்லாம் அப்படி இந்த மாதிரி தூங்கினதே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக இல்லைப்பா. அதுவும் நாங்கள் காலை ரெட்ராக்டபிள்லாம் ஓப்பன் பண்ணோன்னா இப்படிலாம் இருக்கவே மாட்டோம். அடியில் போய் பூந்து வாழை பண்ணுவா. மேட் இதுக்கு ஒரு காமெடி வந்துச்சு. என்ன காமெடி? நல்லா மேட்ரிமோனி. விஜய் சித்துவோட வருவானே அந்த ஹர்ஷத் கான், அவனும் வருவான். மேட்ருக்கு மணியா? அப்படியே இது விக்கல்ஸோடைய டீம்ல இருப்பாங்களே அவன்ப்பா, அந்த கண்ணாடிக்காரன் இல்ல? ஆமா ஆமாம்மா, ஏதோ ஒரு இதுல பார்த்துருக்கேன் நான். ஆமா ஆமா, எல்லா யூடியூபர்ஸ்ல இருக்க அவங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்கானுங்க போல இருக்கு. காமெடியா இருக்கிறவங்க எல்லாரையும் இல்ல.